மகர ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு ஒரு பர்சனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து கூட இருக்க தான் பார்ப்பாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே விட மாட்டாங்க. ஸோ மகர ராசிக்கு செட் ஆகாத ராசி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்மமும் வந்து சொல்லலாம், விருச்சிக ராசி சொல்லலாம். ஸோ இவங்களோட வேவ்லென்த்துக்கும் ராசி அடிப்படையில் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களோட எண்ண அலைகளுக்கும் அவங்க எண்ணங்களுக்கும் ஒத்து போகவே போகாது. ஸோ நிறையா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களோட வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ சில சிம்ம ராசி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க, விருச்சிக ராசி நல்லா இருக்காங்க அப்படின்னா அது ஜாதக அடிப்படையில், நட்சத்திர அடிப்படையில், பல கோணங்களில் நம்ம பார்க்கும்போது தான் அது தெளிவாக சொல்ல முடியும். பட் ராசி அடிப்படையில் பார்க்கும்போது மட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக ஒத்து போகவே விடாது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, நிறைய ஈகோ கிளாஸ் இருக்கும், அவங்க சொல்கிறத இவங்க டாமினேட் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராசி மட்டும்தான் மகர ராசிக்கு செட் ஆகாது. மற்றபடி மகர ராசி போகக்கூடிய அந்த வீடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லுமே குடும்பத்தை சூப்பராக பார்த்துக்குவாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த குடும்பத்தை ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்த பெண்கள் வந்து அதை செய்வாங்க.